பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் ஏழாம் எக்கால சத்தம். ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படி உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை அழைக்கின்றேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். நீங்களும் என்னை போலவே வார்த்தையும் சர்வவல்லமையுள்ள மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா கர்த்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கின்றேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே நான். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்படுகின்ற இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கர்த்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியமுண்டாக பேசுகின்றோம். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் ஜீவ பிரமாணமுமான பூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் திறந்த வாசலை நோக்கி அழைக்கின்றோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். உபவாசம் என்ற தலைப்பிலே நாம் இன்றைய செய்தியை கிறிஸ்துவுக்குள் காண்போம். முதலாவதாக கிருபை அருளப்படும் முன்பான பழைய உடன்படிக்கையின்படியான உபவாச முறைமைகளை குறித்து காணும்படியாக உங்களை அழைக்கின்றேன். பழைய உடன்படிக்கையில் சர்வ வல்லமையுள்ள சர்வத்துக்கு மேலான மகிமையின் பிதாவாகிய கர்த்தருக்கு முன்பாக மன்றாட்ட ஜெபத்தை ஏறெடுக்க வருகிற பொழுது மாம்ச சரீரத்தில் உணவை தவிர்த்து பட்டினியாக இருத்தல் என்ற உபவாச முறைமை நிறைவேற்ற வேண்டிய பிரதான முறைமையாக இருந்தது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த வேளையிலேயே அதை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய கடமைகளான பலவிதமான பலிகளை செலுத்துதல், ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ரட்டுடுத்தி ஆத்மாவை ஒடுக்குதல் உட்பட அநேக முறைமைகள் கிருபையை பெற்றுக் கொள்ளாத ஜனங்களால் பழைய உடன்படிக்கையின் சட்டப்படி நிறைவேற்றப்பட்டன. அந்த உபவாசத்தால் சகலரும் கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்த பலனை பெற்றுக் கொள்ளவில்லை. அதில் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தப்படியானதை தவிர மற்றவை எல்லாம் நிராகரிக்கப்பட்டதையும் அதை குறித்த வழிநடத்துதல்களையும் பழைய உடன்படிக்கையில் வாசித்து தேடினவர்களே, நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். ஆனால் பின்பு விசுவாசத்தால் உண்டாகும் தேவ நீதியை உண்டாக்கும் கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையான இரண்டாவது ஆகிய புதிய உடன்படிக்கையை நிலைநிறுத்த சுய கிரிகளினால் நீதியை உண்டாக்கும் பழைய உடன்படிக்கையை மாம்சத்தில் நிறைவேற்றுவதாகிய முறைமைகளான பழையவைகளை நீக்கி போட மகிமையின் பிதா மனுஷன் மேல் கொண்ட தயவும் அன்புமாகிய கிருபையை அருளினார். அதை விசுவாசத்தினால் பலவத்தமாக பற்றி கொண்ட நமக்கு, அதாவது நன்றாக கவனியுங்கள், பிதாவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆவியினால் புதிதாக்கப்பட்டு
பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விசுவாசத்தால் கீழ்ப்படுகிறவர்கள் மீட்டு ரட்சிக்கப்பட சகலருக்குள்ளும் அருளப்பட்டுள்ள பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் உபவாசத்தை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் வார்த்தையாகிய கிறிஸ்துவிடத்தில் கற்று கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய உங்களை மீண்டும் அழைக்கிறேன். உபவாசத்தை குறித்து உங்களுக்கு பிரியமும் பிரமிப்புமான தாவீதின் புலம்பலை காணும்படியாக அழைக்கின்றேன். தாவீதின் உபவாசம் அவன் ஆத்துமாவை வாட்டி அவனுக்கு நிந்தையாக முடிந்தது என்று சங்கீதம் 69:10 சொல்லுகின்றது. மேலும் தாவீதின் உபவாசத்தினால் அவன் முழங்கால்கள் தளர்ந்து மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போயிற்று என்று சங்கீதம் 109:24 சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14 வசனங்களில் உபவாசத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தினால் உங்களை வழிநடத்துகின்றதை உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அழைக்கின்றேன். மாம்சத்தில் அன்றும் இன்றும் பட்டினி கிடந்து உபவாசம் என்ற பெயரில் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகின்றவர்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகின்றார், மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணர்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று தங்கள் கிரியைகளினால் தங்களை நீதிமானாக்க விரும்பும் நியாய பிரமாண கிரியைக்காரர்களுக்கு அன்றும் இன்றும் கர்த்தராகிய கிறிஸ்துவே கட்டளை கொடுத்திருக்கின்றாரே. உபவாசத்தை மாம்சத்தில் நிறைவேற்றுகின்ற கீழ்ப்படியாதவர்களுக்கு மகிமையின் கர்த்தருடைய கட்டளையை குறித்து என்ன கவலை இருக்க போகின்றது? கர்த்தரால் அவரிடத்தில் அழைக்கப்பட்ட ஜனங்களை தனக்கு அடிமையாக்க ஊழியத்தை ஆதாய தொழிலாக்கும் கயவர்களின் ஆயுதமாக இந்த உபதேசம் மக்கள் மேல் இப்பொழுது பிரயோகிக்கப்படுகிறது என்று உங்களை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே எச்சரிக்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் அநேக கடவுள்களை வணங்குவதால் உண்டாகும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான வேசித்தனம் செய்பவர்களுக்கான எச்சரிக்கையாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் யோவேல் 2:12 சகரியா 8:19 வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதை கேட்கும்படியாக உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். எரேமியா 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. பரலோகத்துக்கான ஒரே வழியாக கர்த்தராகிய கிறிஸ்துவை விட்டு விலகும் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அநேக சபை பிரிவுகளுக்குள்ளும் மாம்ச கோட்பாடுகளுக்குள்ளும் சுய கிரியைகளினால் உண்டாகும் மாம்ச நீதிக்கும் உள்ளாக அழைய விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தால் கீழ்ப்படியாத இந்த ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்கள் பாவங்களை விசாரிப்பார். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் 2:12 எச்சரிக்கின்றது. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் விசுவாசத்தினால் உண்டாகும் கீழ்ப்படிதலினால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 8:19 சொல்லுகிறது. அதுவரை
யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இல்லாதிருந்த 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கட்டளையின்படி விசுவாசத்தால் மகிமையின் கிறிஸ்துவுக்கு பிறந்ததால் யூதா வம்சத்தானவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும். ஆகையால் கர்த்தராகிய கிறிஸ்து என்ற சத்தியத்தையும் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அவருடைய சமாதானத்தையும் சிநேகிங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகின்றார். பழைய உடன்படிக்கைகளில் கர்த்தருடைய எச்சரிக்கையை உணர்ந்து கொண்டீர்களா? மீண்டும் கர்த்தராகிய கிறிஸ்து உங்களுக்கு உபதேசிப்பதற்கு உங்கள் செவிகளை திருப்பும்படியாக அழைக்கின்றேன். கிருபையின் ரூபமாக இறங்கி வந்த மகிமையின் பிதா பூமியில் ஒரு நாள் உபதேசித்த உபவாசத்தை குறித்து உணர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அழைக்கின்றேன். மகிமையின் கர்த்தர் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் உள்ளதாக வஞ்சிக்கும் உபதேசத்தை கொடுப்பவர்களே, முதலில் நீங்கள் கேளுங்கள். முதலாவதாக மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு பூமியில் எது உணவு என்பதை அவர் உபதேசிக்கின்றதை நீங்கள் கேளுங்கள். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 15ஆம் தீர்க்கதரிசனத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்னவென்றால், சர்வ வல்லவருடைய மகிமையை நாம் அறியும் மட்டும் பூமியில் கர்த்தராகிய கிறிஸ்துவின் உணவு என்னவென்றால் வெண்ணையும் தேனும், அதாவது நம்மை போல போஜனம் பானம் பண்ணுவார் என்று அறிந்திருப்போம். சர்வ வல்லவருடைய மகிமையை நாம் அறிந்த பின்பாக யோவான் 4:34 வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி பூமியில் கர்த்தராகிய கிறிஸ்துவின் உணவு என்னவென்றால் யோவான் 15:26, 16:7 படி அனுப்பினவரும் வந்தவரும் மகிமையின் பிதாவே என்று சர்வ வல்லவருடைய மகிமையை நாம் அறிந்த பின்பாக உன்னதத்தில் உள்ள மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் சித்தத்தை பூமியில் அறிவித்து உன்னதத்தில் உள்ள தன்னுடைய மகிமையின் சித்தத்தை தன் சரீரத்தில் நிறைவேற்றி முடிப்பதே கர்த்தராகிய கிறிஸ்துவின் போஜனம் என்பதை அறிந்திருப்போம். மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டதை உணர முடியாதவர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை அறியாததினாலும் சிலர் அறிந்தும் அறியாதது போல நடித்து தங்கள் வயிறு வளர்க்க அவர் மாம்சத்தில் பட்டினியாக இருந்ததாக அந்த 40 நாட்களை உபவாச நாட்களாக உங்களுக்கு அறிவித்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை அறிந்ததால் கர்த்தருடைய பார்வையில் ஞானவான்கள் ஆனவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு உபதேசிக்க காத்திருந்த நாட்களே அந்த உபவாச நாட்கள் என்று அறிந்தும் உங்களுக்கு அறிவித்தும் வருகின்றார்கள். இதை குறித்து பரிசுத்த வேதாகமம் தன்னுடைய வார்த்தைகளால் நமக்கு வெளிப்படுத்தி அறிவிப்பது என்னவென்றால், மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரை அவர் ஒருபோதும் தன்னுடைய உபவாசத்தை முடிக்க மாம்சத்தில் போஜனபானம் பண்ணி கொண்டதாக ஒரு இடத்திலும் அறிவிக்கப்படவில்லை. மாறாக மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சாத்தான் மாம்சத்தில் வஞ்சிக்க எப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்வான் என்றும் அவனை எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மேற்கொள்வதென்றும் கர்த்தர் நமக்கு உவமைகளால் கற்றுக் கொடுத்த பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கும் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் புறம்பானவர்களுக்கும் 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரை 40 நாட்கள் அவர் தன்னுடைய மகிமையின் சித்தத்தை அறிவிக்காமல் இருந்த உபவாச நாட்களை முடித்து யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தின்படி தன்னுடைய போஜனமாகிய மலை பிரசங்கத்தை கொடுத்து தன்னுடைய உபவாசத்தை முடித்தார். இப்பொழுதாவது சர்வவல்லவருடைய 40 நாள் உபவாசத்தை குறித்து உணர்ந்து கொண்டாயா? மகிமையின் கிறிஸ்துவுக்குள் உங்களை எச்சரிக்கின்றேன். ஜென்ம சுபாவமான மனுஷரோ கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகின்றவையானதால் அவைகளை அறியவும் மாட்டான்.
ஆவிக்குரியவனோ எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் நமக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் எச்சரிக்கின்றார். மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன், மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவை ஒருவனாலும் ஒருபோதும் சோதிக்க முடியாது. அவரும் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கின்றவரும் அல்லவே அல்ல. அது சரீரத்தில் இருக்கின்ற நமக்கான ஓமையின் உபதேசம். மகிமையின் கிறிஸ்து பூமியில் நமக்காக தனக்கென்று ஜனிப்பித்துக் கொண்ட சரீரத்தை கொண்டு அழைக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தி உணர்த்திய உபதேசத்தை உணர்ந்து அவருக்கு உங்கள் விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்றீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மாயக்காரனின் உபவாசத்தை குறித்து கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் காண்போம். மாயக்காரர் உபவாசிக்கும் பொழுது அவர்கள் தாங்கள் உபவாசிக்கிறதை மனுஷர்கள் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் என்று மாயக்காரனுடைய உபவாசத்தை குறித்து வெளிப்படுத்தி அறிவிக்கின்றார். அழைக்கப்பட்டவனே, நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? நீயோ ஏசாயா 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தருக்கு உகந்த உன் உபவாசம் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே காணப்படும்படியாக கர்த்தராகிய பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் அபிஷேகத்தினால் உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை அவருடைய இரத்தத்தினால் கழுவு. இப்படித்தான் உன் உபவாசம் மகிமையின் பிதாவுக்கு முன்பாக நிறைவேற்றப்படுகின்றதா? இல்லை, இன்னும் உன் உபவாசம் மனுஷர் காணும் பொருட்டாக தனித்தும் சபைகளிலும் கூட்டங்களிலும் ஆலய கட்டிடங்களிலும் மாம்சத்தில் மணிக்கணக்கிலோ நாட்கணக்கிலோ மாதக்கணக்கிலோ வெறும் பட்டினியால் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றதா? கர்த்தர் காத்திருக்கின்றார். மனம் திரும்புங்கள். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் பண்ணி வந்த பரிசுத்த ஆவியானவரை இழந்து போனவர்களின் உபவாசத்தை குறித்து காணும்படியாக உங்களை அழைக்கின்றேன். யோவானுடைய சீஷர் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகம் உபவாசிக்கின்றோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு செல்வவல்லவர், மணவாளனாகிய நான் அவர்களோடு கூட இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களோ என்று கேளாமல் அதை துயரப்படுவார்களோ என்று கேட்கின்றார். இது எப்படிப்பட்டது என்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? மணவாளனாகிய நான் அவர்களோடு அவர்களுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே என்று தன்னுடைய சீசர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்னை வார்த்தையினால் சிருஷ்டித்த மகிமையின் பிதா பரிசுத்த ஆவியாகிய நான் அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும். அந்த நாட்களிலே அவர்கள் மாம்சத்தில் உபவாசிப்பார்கள் என்று மீண்டும் வெளிப்படுத்தி, மாம்சத்தில் உபவாசம் இருக்க சொல்லுகின்ற எவனுக்குள்ளும் பரிசுத்த ஆவியாகிய நான் இல்லை என்பதை சத்துருவுக்கு முன்பாக அவர்கள் அறிக்கையிட்டு உலகத்தின் அதிபதியிடமிருந்து வெகுமதிகளை பெற்று தங்களுடைய கீழ்ப்படியாமையை சகலருக்கு முன்பாக வெளியரங்கமாக்குகின்றார்கள். அழைக்கப்பட்டவனே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள். நியாய பிரமாணக்காரர்களின் உபவாசமும் மகிமையின் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிராகரிக்கப்பட்டதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாக காண்பிக்கின்றேன். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவையாகிய அன்னாளின் ஜெபம் கிருபை அருளப்படுகிறதற்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டது போல லூக்கா 18:12 கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னுடைய உபவாசத்தை அறிக்கையிட்ட கிரியா பிரமாணக்காரனாகிய நியாய பிரமாணக்காரனின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதை உங்களுக்கு வேத வார்த்தையின் மூலம் நிரூபித்து நினைவூட்டுகிறேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். புறம்பே இருந்தவனின் பக்தி வைராக்கியமான உபதேசத்தையும் நீங்கள் காணும்படியாக அழைக்கின்றேன். மகிமையின் கிறிஸ்துவுக்கு புறம்பானவர்களாயிருந்தால் பக்தி வைராக்கியத்தோடு உபவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அருளும் கிருபை என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 46 வசனங்களில் அன்று கொர்நேலியோவுக்கு அருளப்பட்ட அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை தூதர்களிடத்தில் கேட்டு விசுவாசிக்கின்ற பாக்கியமே இன்றும் புறம்பாக இருந்தும் பக்தி வைராக்கியத்தோடு இதை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் அதே அப்போஸ்தல நித்திய சுவிசேஷம்
மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் தூதனாலே வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கொர்நேலியுவை போல கீழ்ப்படிந்தால் நீயும் மகிமையின் பிதாவின் மகிமையை காணும்படியாக பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படுவாய். நீ ஆயத்தமா? கர்த்தர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்போஸ்தலர்களுக்கான உபவாசத்தையும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தல உபவாசம் என்ற தலைப்பிலே இந்த உபவாசத்தை குறித்து காண்போம். அன்று ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசுவை மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவான மகிமையின் பிதாவாகிய ஒன்றான மெய்தேவன் என்று இடைவிடாமல் அறிவித்துக் கொண்டிருந்ததே அப்போஸ்தலனுடைய உபவாசமாக கர்த்தருடைய பார்வையில் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 2, 3, 14ஆம் அதிகாரம் 23 வசனங்களில் மிக தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிகமாய் அப்போஸ்தலர்களுக்கான உபவாசத்தை குறித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மேலும் இதை உறுதிப்படுத்த இந்த அப்போஸ்தலர்களுக்கான உபவாசத்தை நிறைவேற்றாததால் நிகழ்ந்ததை மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து அன்று அவர்களுக்கும் இன்று நமக்கும் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்களில் கற்றுக் கொடுத்ததை கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் கவனியுங்கள். மார்க் 9, 17 முதல் 29 விசேஷமாக 23, 26 வசனங்களில் அப்போஸ்தலனுடைய ஜபத்தையும் உபவாசத்தையும் அவர்களுக்கும் இப்பொழுது உங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனுடைய ஜபமும் உபவாசமும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான கர்த்தர் என்று உபதேசிப்பதே என்று அப்பொழுது அவர்களுக்கும் இப்பொழுது உங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுவே இன்றும் அப்போஸ்தலரால் கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்கப்படும் ஜபமும் உபவாசமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் மார்க் 9, 23, 26 வசனங்களில் உங்களால் இதை எளிதாக வாசித்து உணர முடியும். உங்களால் உணர முடிகின்றதா? இல்லை, இன்னும் இது விளங்காத சத்தமாகவே இருக்கின்றதா? மனம் திரும்பு. பசியிலும் தாகத்திலும் இருப்பது உபவாசம் அல்ல. இதுவா உபவாசம்? கர்த்தர் கேட்கிறார். பசியிலும் தாகத்திலும் இருப்பது கர்த்தருடைய பார்வையிலும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ உபதேசத்திலும் உபவாசமே அல்ல என்று உபதேசித்ததை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும் உறுதிப்படுத்தி இரண்டும் வேறு வேறானவர்கள் என்பதை கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. அழைக்கப்பட்டவனே, நன்றாக கவனி. பசியிலும் தாகத்திலும் இருப்பது வேறு, உபவாசங்களில் இருப்பது வேறு என்று இங்கே மிக தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நீ வஞ்சகர்களால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு உன் கண்களால் காணும்படியாக வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபித்திருக்கின்ற வார்த்தையாகிய மகிமையின் பிதாவுக்கு செவிகொடு. கர்த்தராகிய கிறிஸ்துவின் விசுவாசி என்று அறிக்கையிட்டும் கிரியைகளினால் நீதிமான்களாக விரும்புகின்றவர்களே, உங்களை வார்த்தையாகிய மகிமையின் பிதா எச்சரிக்கின்றார். மகிமையின் பிதாவின் தயவும் அன்புமாகிய கிருபையினாலே உங்கள் இருதயம் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுகிறது நல்லது. அதை விட்டுவிட்டு போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை என்பதை 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கொண்டு மீண்டும் நினைவூட்டி உறுதிப்படுத்துகின்றோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் சித்தம் உபவாசத்தை குறித்து நம்மை நிறைவேற கடவுது. ஆமென். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிரியைகளாகிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நிறைவேற்றுவோம். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சகலருக்கும் சேர்த்து இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17, 18 உள்ள கட்டளையில் உள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தத்தின்படி அறிவிக்கப்படுகிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவரும் கேட்க கடவர். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பெக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும்
அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துவதினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுடன் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் ஏற்றிருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதிற்கும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசுவை என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படுகின்ற உங்களோடு கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென்.